ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா! அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்ம ஆண்டாள் நாச்சியார் எழுதின நாச்சியார் திருமொழி அப்படின்ற பிரபந்தத்த தான் பார்த்துட்டுருக்கோம். அதுல 9ஆம் திருமொழியில இருக்கோம். ஆண்டாள் தன்னுடைய பிரிவாற்றாமைய ரொம்ப வருத்தத்தோட அழகர் மலையில இருக்கக்கூடிய இயற்கை பொருள்கள் கிட்ட பகிர்ந்துட்டுருக்காங்க அப்படின்றத தான் வந்து பார்த்துட்டுருக்கோம். மலைய சேவிக்கிறாங்க. அங்குள்ள மலர்களை எல்லாம் வந்து பார்க்குறாங்க. ஸோ அதுகள் கிட்ட போயிட்டு இந்த மாரி பகவானுடைய ஞாபகத்த எனக்கு ஏன் ஏற்படுத்துறீங்க? அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருந்தாங்க அப்படின்னு பார்த்தோம். ஸோ இன்னைக்கு வந்து நாம 4ஆம் பாடலுக்கு வந்துட்டோம். ஸோ இன்னைக்கு எந்தெந்த பொருள்கள் கிட்டலாம் பேசப் போறாங்க அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. "பைம்பொழில்வாள் குயில்காள் மயில்காள் ஒண் கருவிளைகாள் வம்பக் கலங்கணிகாள் வண்ணப் பூவை நறுமலர்காள் ஐம்பெரும் பாதகர்காள் அணிமாலிருஞ் சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே?" இப்போ இங்க வந்து ஒரு 5 பொருள வந்து காட்டுறாங்க. இந்த 5க்கும் வந்து என்ன நிறம் இருக்குது அப்படின்னு பார்த்தா, பகவானினுடைய திருமேனியான அந்த கருத்த திருமேனியை ஒத்து இருக்குதாம். இப்போ இதெல்லாம் பார்க்குறப்போ ஆண்டாளுக்கு இன்னும் இன்னும் வந்து பிரிவாற்றாமை வந்து அதிகமாகுதாம். அப்போ அதுகள் கிட்ட என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தா, "நீங்க எல்லாரும் வந்துட்டு ஈஸ்வரன்றவரு தனி கட்சி இல்லையா? நாமெல்லாம் வந்து ஜீவராசிகள் ஒரே கட்சி. அப்போ நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து பகவான அடையணும் இல்லையா? அப்போ நீங்க யாருக்கு உதவி செய்யணும்? எனக்கு உதவி செய்யணுமா? இல்ல பகவானுக்கு உதவி செய்யணுமா? அப்படின்னு பார்த்தா, எனக்கு தானே நீங்கலாம் உதவி செய்யணும். நீங்க எல்லாரும் என்ன செய்யணும் அப்படின்னா, பகவான் கண்ணன வந்து என்கிட்ட அழைச்சிட்டு வந்து, என்னுடைய பிரிவாற்றாமைய வந்து நீங்கலாம் தணிக்கணும். ஆனா, அதுக்கு பதிலா நீங்க என்ன செய்றீங்க அப்படின்னா, அவனது திருமேனி நிறத்தை ஒத்த திருமேனிய வச்சுக்கிட்டு என்னை இன்னும் இன்னும் நலிவடையச் செய்கிறீர்கள். அவன் தான் என்ன நலிவடையச் செய்றான் அப்படின்னா, அவனோட சேர்ந்துக்கிட்டு அந்த நிறத்தை எனக்கு காட்டி காட்டி என்ன பண்றீங்க அப்படின்னா, என்ன மேலும் மேலும் துன்பப்படுத்துறீங்க. ஸோ அப்போ நீங்க எல்லாரும் வந்து எனக்கு உதவி செய்யாம அவனுடைய ஆளாக இருக்கிறீர்களே அப்படின்னு தான் வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டதோடு மட்டும் இல்லாம, இந்த 5 பொருள்களையும் பார்த்து, "நீங்கலாம் பஞ்ச மகா பாதகர்கள்" அப்படின்னு திட்ட வேற செய்றாங்க. அதாவது "ஐம்பெரும் பாவங்கள்" அப்படின்னு சொல்லி 5 வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. கொலை செய்தல், மது அருந்துதல், தெரு திருடுதல், துரோகம் செய்தல், அப்புறம் இந்த 4யும் செய்றவங்களோட நட்பு கொள்ளுதல். இல்ல அவங்க செய்ற காரியத்துக்கு உறுதுணையாக இருத்தல். இந்த 5 காரியங்களையும் செய்தால் மகா பாதகம். அதாவது நரகத்தையே வரவழைக்கும். ஸோ, அப்படிப்பட்ட பாதகர்களா நீங்க இருக்கீங்களே! அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க 5 பேரையும் பார்த்து நல்லாவே வந்து திட்டுறாங்க. இப்போ என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. "பைம்பொழில்வாள் குயில்காள் மயில்காள் அழகான சோலையிலே வீற்றிருக்கும் குயில்களே, மயில்களே" அதேதாங்க. இந்த சோலை வந்து ரொம்ப இனிமையா இருக்கு. அதனால தானே நீங்க வந்து நல்லா பாட்டு பாடவும், நடனமாடவும் செய்துட்டு கொண்டாடிட்டு இருக்கீங்க. நானும் இங்க வருத்தத்துல இருக்கேன். என் வருத்தம் உங்களுக்கு தொளியாது இருக்கா? அதையே பார்க்காம, எனக்கு உதவி செய்யாம, நீங்க நல்லா வந்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்களே! அப்படின்னு வந்து சொல்றாங்க. "பொன் கருவிளைகாள், வம்பக் கலங்கணிகாள், வண்ணப் பூவை நறுமலர்காள்" அதாவது ஆம் பகவானுடைய திருமேனிய ஒத்த கருவிலை மலர் அப்படின்ற ஒரு மலராம். அப்புறம் வண்ணப் பூவை அப்படின்னா காயாம்பூ, அந்த பூவாம். அதுக்கப்புறம் கலங்கனி அப்படின்னு சொல்லிட்டு, கலம்கனின்னு சொல்லி ஒரு பழம் ஒண்ணு இருக்குதாம். அதுவும் வந்து கருப்பா தான் இருக்குமாம். ஸோ இந்த 2 பூக்கள் மற்றும் இந்த ஒரு பழம். இந்த 3ம் சேர்ந்து பகவானுடைய திருமேனிய ஒத்ததா இருக்கிறதுனால, அத பார்க்கிறப்பலாம் மேலும் மேலும் பகவானுடைய ஞாபகம் அதிகரிச்சு, இவங்களுக்கு துன்பம் வந்து சேருதாம். ரொம்ப நலிவடைய செய்யுதாம். ஸோ நீங்க 5 பேரும் என்னோட கோட்டியில இருந்து எனக்கு உதவி செய்வீங்க அப்படின்னு பார்த்தா, பகவானுடைய திருமேனி நிறத்த காட்டி காட்டி என்ன மேலும் மேலும் நலிவடைய செய்றீங்க. அதனால நீங்கலாம் ஐம்பெரும் பாதகர்கள். அந்த ஐம்பெரும் பாவங்கள செய்யக்கூடிய கொடியவங்களா நீங்க எனக்கு மாறிட்டீங்களே! "அணிமாலிருஞ் ஜோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே?" ஸோ இப்படி அழகான திருமாலிருஞ்சோலையில வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமானுடைய நிறத்தெல்லாம் நீங்க வாங்கி வச்சுக்கிட்டு, என்ன போட்டு படாத பாடு படுத்தி எடுக்குறீங்க. என்ன வந்து அவதிக்கு உள்ளாக்குறீங்க. பகவான பிரிந்த ஆற்றாமைய இன்னும் இன்னும் அதிகமாக்குறீங்கன்னு இந்த 5 பொருள்கள் கிட்டயும் பேசுறதா தான் இந்த பாடல் வந்து அமைஞ்சிருக்கு. இன்னும் என்னலாம் ஆண்டாள் தன்னுடைய பிரிவ வந்து விளக்குறாங்கன்றத பார்க்கலாம். இப்ப இந்த பாடல பாடிடலாம். "பைம்பொழில்வாள் குயில்காள் மயில்காள் ஒண்கருவிளைகாள்
வம்பக் கலங்கணிகாள், வண்ணப்பூவை நறுமலர்காள், ஐம்பெரும் பாதகர்காள், அணிமாலிருஞ் சோலை நின்ற எம்பெருமானுடைய நிறம் உங்களுக்கு என் செய்வதே? ஆழ்வார் எம்பெருமானார் ஜெயத்திருவடிகளே சரணம். பெரிய ஜெயத்திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. நன்றி.